ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. பக்கத்துல தூங்குறவங்கள லைட்டா தட்டி விடுங்க. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 4வது வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கண்களை மூடி தேவன் முகத்தை நோக்கி பார்த்து, அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் சிலுவையில பேசின 4வது வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். எங்களோடு பேசுங்க, வார்த்தையில் கிரியை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷம் 27:46 வேதவசனம் இப்படியா சொல்லி, இயேசு 4வதாக பேசினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதற்கு முன்பு வரை ஆண்டவர் பரிந்து பேசினார், தம்முடைய கடமைகளை செய்தார். ஆனா இப்போ அவருக்குள்ள என்ன மிகப்பெரிய அங்கலாய்ப்பை அவர் சந்திக்கிறார். சொல்லுங்க, என்னதை சந்திக்கிறார்? மிகப்பெரிய அங்கலாய்ப்பை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இதுல 5 காரியங்கள் கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த 5மே டிஸ்பிளே பண்ணிருங்க. நான் சொல்றேன், இயேசு அங்கலாய்க்க காரணம் என்ன? 2, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 3, இந்த உறவு உடைய காரணம் என்ன, அதாவது இயேசு கைவிடப்பட காரணம் என்ன. 4, அவர் கைவிடப்பட்டதினால் உண்டான விளைவுகள் என்ன. கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது, இயேசு ஏன் அங்கலாய்த்தார்? இதுவரை அநேகர் அவரை கைவிட்டார்கள், சீஷர்கள் அவரை கைவிட்டார்கள், அவர்கள் சுற்றிருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கைவிட்டாங்க. அரச தலைவர்களுக்கு போனால் அரசர்களால் என்ன செய்யப்பட்டார், கைவிடப்பட்டார். ஏரோது கைவிடப்பட்டார், பிலாத்தினால் கைவிடப்பட்டார். அவைகள் எல்லாவற்றிலும் இயேசு கலங்கவில்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் கைவிடாத ஒரு தேவன் அவரோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிகப்பெரிய கலக்கம் சிலுவையில் உண்டாயிடுச்சு. அவர் அங்கலாய்க்கிற, என் தேவனே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். ஏனென்றால் யாருமே அவருக்கு எல்லாருமே கைவிட்ட சூழ்நிலும் பிதாவாகிய தேவன் எந்த சூழ்நிலும் அவர் கைவிடாதவராய் இருந்தார். தனிமையின் பாதையிலே அவருக்கு துணையாய் இருந்தார். கெத்செமனேலே ஜெபிக்கும் பொழுது தூதரை அனுப்பி என்ன செய்தார், தேர்ச்சிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு உண்டான நித்திய நம்பிக்கை இருந்தது. யார் என்னை கைவிட்டாலும் என் பிதா என்னை அனுப்பினவர், என்னை அழைத்து இந்த பூமிக்கு அனுப்பின தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லைங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? நீங்கள் எந்த சூழ்நிலையா இருக்கலாம், என்ன பலவீனத்திலாம் இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், சொத்த சுகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை சரீரமே என்ன செஞ்சிருக்கலாம் உங்களை கைவிட்டு, இதுக்கு மேல எழுப்பி நடக்க என்னால பலன் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்களை நம்பி கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவ, உங்களை அழைத்து இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்திருக்க தேவ, அவர் ஒருபோது உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களிடையே கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இவ்வளவு நித்திய நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கைக்குள்ள நபர் இயேசுவை கைவிட்டார். அவரோட அங்கலாய்ப்புக்கு காரணம் என்ன? யார் என்ன கைவிட்டாலும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண முடிவு பரியந்தும் என்னை நடத்த வல்லமையுள்ளவர் என்று அறிந்திருந்த தேவன் இப்பொழுது தன்னுடைய முகத்தை சிலுவையிலே மறைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் அப்படின்னா ஏன் பிதாவுக்கு உறவை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆனால் மற்றவங்க போல வருத்தப்படல, ஆனா பிதா கைவிடும் போச்சுல வருத்தப்படணும்னா அவங்களுக்குள்ள உறவு என்னன்னு அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் சரி நம்ம கண்டுக்கிட மாட்டோம். ஆனால் நெருங்கின உறவு நம்மளை சொல்லிட்டுனா, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம மற்ற யார் பக்கத்து வீட்டுக்காராக்கா சொன்னா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கவலைப்பட மாட்டோம். ஆனா மனைவி கணவனை பார்த்து இவ்வளவு நாள் கூட இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மனசு என்ன செய்யும், ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி நம்ம காலமுள்ள என்ன செய்தோம், கணவனுக்கு என்ன செய்தோம், சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு கேள்வி கேட்குறோம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் மற்ற யார் சொன்னாலும் கண்டுக்கிட மாட்டோம். ஆனால் கணவன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யணும், நல்ல வார்த்தையாக வரணும். அந்த வார்த்தை என்ன செய்யணும்னா, அந்த சாம்பார் ரசம் விஷமா இருந்தாலும் சரி நம்மளை என்ன செய்யும், ஒரு கைப்பு ஏற்றி விட்டுரும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆள் நம்ம கூட நெருங்கி இருக்கிறாள். ஆனால் கணவர் ஒரு வார்த்தை ராங்கா சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம மனசு என்ன செய்யாது, தாங்காது. அப்போ உறவு முறை என்ன தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏன் கைவிடப்பட்டார் என்பதை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரைட். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியா பார்க்க போறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன் என்று சொல்கிறார். யோவான்ல 3ஆம் அதிகாரத்தை சொல்கிறார்,
தம்முடைய ஒரே பேரான குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26 அவர் சொல்கிறார், இயேசு என்ன செய்தாலும் என்ன செய்கிறார்? பிதா கனம் பண்ணுகிறார். நீங்க இயேசுக்கு என்ன செய்தாலும் சரி, அதை யார் கனம் பண்ணிக்கிறாராம்? பிதா கனம் பண்ணுகிறார். நீங்க வசனத்தை டிஸ்பிளே பார்த்துக்கோங்க, அதை அப்படியே எழுதி வீட்டில் போய் என்ன செய்யுங்க, தியானிங்க. நமக்கு கரெக்டாக 1/4 மணி நேரம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முடிக்கணும். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு இல்லாம யாருமே பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசு சொல்ல, நானே வாசல், என்ன எல்லாமே ஒருவனை செய்ய முடியாது, பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்போ பிதாவை சந்திக்க வேண்டுமானால் இயேசு வழியாக தான் போக வேண்டும். இன்னொரு வசனம் சொல்ல, நானும் பிதாவை எப்படி இருக்கிறோம்னா ஒன்றா இருக்கிற, எங்க 2 பேரையுமே பிரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நெருங்கின உறவு இப்பொழுது உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருங்கின உறவு என்ன செய்யுது? உடைக்கப்படுகிறது. இன்னும் இயேசுக்குள்ள உறவை பத்தி நீங்க பேசணும்னா யோவானின் சுவிசேஷத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை பற்றி என்ன செய்யலாம், நம்ம கண்டுக்கலாம். இப்படிப்பட்ட நெருங்கின உறவு இப்போ என்ன செய்யுதுன்னா உடைகிறது, அதாவது கைவிடப்படுகிறது. அப்போ இது கைவிடப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்க சொல்லப்படுகிறது, உங்கள் பாவமே, சொல்லுங்க, உங்கள் பாவமே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிதாவின் முகம் இயேசுக்கு மறைக்கப்பட காரணம் என்ன என்றால், நம்முடைய எல்லா பாவங்களும் சிலுவையில இயேசு மேல் வந்தது. பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கணனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். வெளிப்படுத்த சொல்லப்பட பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ நம் தேவன் யார்? பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எசேக்கியேலின் புஸ்தகம் 39:24 வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவருடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். அப்ப தேவனுடைய முகம் தேவ ஜனங்களுக்கு மறைக்கப்பட காரணம் என்னவென்றால் அவருடைய அசுத்தமும் அவருடைய மீறுதலும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்கிறது, நம்முடைய மீறுதலுக்காக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே நொறுக்க சித்தமாகி தம்முடைய முகத்தை அவர் மறைத்தார். இன்றைக்கும் இதே போல அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், எதுக்குமே குறைவில்லை. ஆனா அநேக நேரம் பதில் வராம இருக்க காரணம் என்னவென்றால், ஏதோ ஒன்று குறுக்க வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஏவாள் என்ன செய்தாங்கன்னா, ஐயாவுக்கு மெசேஜ் பண்றாப்புல வாட்ஸ்அப்பில், ஐயா எங்கே இருக்கிறீங்க, நம்ம ஷாப்பிங் போனோம், பழம்லாம் வாங்க வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகுது. ஐயா கண்டுக்கிடவே இல்லை. இந்த இவ எப்போ பார்த்தாலும் புழுன்னு அரிப்பான்னு சொல்லிட்டு ஐயா ரீப்ளே பண்ணலை. ரீப்ளே பண்ணாத கேப்பில் இன்னொருத்த வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு, என்னாச்சு? இல்லை எனக்கு பழங்கள்லாம் வாங்கணும், மளிகை கடைக்கு போனோம், அவரை கூப்பிட்டேன், அவர் வரல. அவர் என்ன தெரியுதுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அப்படின்னா வருவான். ஒரு ஆமேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி தான் என்ன செய்வான், வருவான். ஹல்லேலூயா. அந்த கேப்பில் வந்துட்டு என்ன செஞ்சிட்டான்னா பழம் காணாமல் போயிடுச்சு. இவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு காணாமல் போயிட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஷாப்பிங் போகிற கேப்பில் கிடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யோசிக்கணும், நம்மளை பிரிக்கிற காரியம் நம்மளை நெருங்கவே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஹல்லேலூயா. 4வது சொன்னேன், இதோட இயேசு அதான் சொன்னேன், ஏதேனில் சின்ன கேப்பு கிடச்சோன்னே வந்துட்டான், ரெஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டான். அப்போ குடும்பம் கைவிடப்படக்கூடாதுன்னா சொல்லி முடிச்சிருந்தேன். குடும்பம் கைவிடப்படக்கூடாதுன்னா இங்கே எப்போ ஃபோன் வந்தாலும் இங்கே எடுக்கணும், இங்கே எப்போ ஃபோன் வந்தாலும் இங்கே என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். மனம் திறந்து எப்போ குடும்பம் பேசப்படுமோ அப்பொழுதுதான் வெளியில் உள்ள ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள வர மாட்டாங்க. அன்னைக்கு பேசலை, அதனால தான் இடையில ஒரு நபர் குறுக்க வந்துட்டு அவர் பேசினார். பிள்ளைகளோட நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க, அப்போதான் பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா டம்முன்னு கம் எடுத்துடக்கூடாது. இல்லைம்மா இது வயசு கோளாறு, அது அப்படி தான் பண்ணும், சோம் பண்ணுன்னு செய்யணும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.
ஏதேனுக்குள்ள பாவம் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் நம்மளை சுற்றி நெருங்கி நிக்குது. அது உள்ள வராம பாதுகாக்கணும்னா ஒருவர் சிலுவையிலே பலியானார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் பாவத்துக்கு அதிகாரம் என்பது துளியும் இல்லை. ஆனால் நாம் எப்போ இடம் கொடுக்கிறோமோ அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். அப்ப நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய எல்லா பாவத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசு மேல் சுமத்தினதினால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் சிலுவையிலே கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த கைவிடப்பட்டதின் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22, 23 நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை நம்முடைய மரணத்தின் தண்டனையை அவர் மேல் விழப்பண்ணி பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுவை மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார். அதனால் உண்டான விளைவு என்னன்னா, நமக்கு நித்திய ஜீவனை சிலுவையிலே தேவன் தந்தார். நாம் கைவிடப்பட்ட கூடாது என்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுவை சிலுவையிலே கைவிட்டு நம்மை கை தூக்கி எடுத்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. நாம் கைவிடப்பட்ட கூடாது என்பதற்காக தம்முடைய நேச குமாரனை சிலுவையிலே கைவிட்டு நம்முடைய வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுவதில்லைன்னு சொல்லி தேவன் நம்மளை கை தூக்கி விட்டார். அதான் அந்த மாதத்தை தேவன் வாக்கு கொடுத்தார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு, நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பரிசுத்தத்துக்குள்ளாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அதே அப்பல வாசித்தது, எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியா சொல்றது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றி என் முகத்தை என்ன செய்வேன், இனி மறைக்க மாட்டேன். ஏனென்றால் நமக்கான தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய முகம் நம்ம மேல் என்ன செய்யப்படல, மறைக்கப்படுவதில்லை. பரிசுத்தத்திலே நம்மை நிலைநிற்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்காக தந்தல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் பாவத்தை குறித்து, அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தி அனுதினமும் பரிசுத்த பாதையிலே நம்மளை கைவிடாமல் நடத்த என் தேவன் வல்லமை உள்ளவர். கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்சம் ஆவிலை நிரம்பி அந்த பரிசுத்த ஆவியனை பெற்றுக் கொள்ளலாமா? ரகா தனா ரியா துரபலரபா. அவர் எப்போது உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் தேற்றவாளன். அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். நாம் கைவிடாமல் நித்தியத்துக்கு நேராய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக சிலுவையிலே தம்முடைய ஒரே பெண்ண குமாரனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மளை கை தூக்கி எடுத்தாரு. அந்த நல்ல தேவன் கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிரம்பி ரபா கதானா ரபா. அதற்கு பின்பு நாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அவர் ஆவியை ஊற்ற 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 உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். உடா பலா ஹதுடா தியா கதுரபலரபா. என் ஆவியனை உங்களிடத்தில் அனுப்பி, என் ஆவியனை உங்களிடத்தில் அனுப்பி என் முகத்தை நான் இன்னும் மறையாதிருப்பேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக கைவிடாமல் நடத்துகிற ஒரு நல்ல தேச்சரவாளன் நமக்கு தந்தரில் இருக்கிறார். நாம் அந்த தேச்சரவாளனுக்குள்ளாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒருபோது கைவிடப்படுவது இல்லை. நம்முடைய பிள்ளைங்க ஒருபோது கைவிடப்படுவது இல்லை. நம் குடும்பம் ஒருபோது கைவிடப்படுவதில்லை. அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தவர். சிலுவையிலே தம்முடைய ஒரே பெண்ண குமாரனை கைவிட்டு நம்மை கரம் நீட்டி தூக்கி நிறுத்தின அந்த நல்ல தேவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம் ஒருபோது கைவிடப்படுவதில்லை. தேவன் நம்மளோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கரல் தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே.